நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்ற கேள்வி போன்ற பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், தேர்தல் ஆணையத்திற்கு முதலமைச்சர் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். இந்தியா கூட்டணியினர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வெளியெழுப்பதற்கு பதிலாக கூடுதலான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம் என பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டிருக்கிறார். அதில் வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். புதிய வாக்காளர்கள் பதிவு வழக்கத்திற்கு மாறாக குறைவாக உள்ளது. இந்த இளம் வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டார்களா? தகுதிக்குரிய நாளில் 18 வயதுக்கு நிறைவுற்ற எத்தனை இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்பதை சொல்லும் தரவுகள் ஏதேனும் இருக்கிறதா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ் என்ற அடிப்படையில் 1960 சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை, அதாவது விசாரணை மற்றும் 2 முறையீடு நடைமுறைக்கு காலவரையற்ற எதிர்வரும் பீகார் மாநில தேர்தல் பெருமளவிலான வாக்காளர்களை விலக்கும் வாய்ப்புள்ளது என்றும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எவ்வாறு தீர்க்கப் போகிறது என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். பிற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் போது இந்த நடைமுறை சிக்கலை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளுமா என்றும் முதலமைச்சர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் 1/5/2025 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி மறைந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குமாறு 17/7/2025 அன்று தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் முறையிட்டோம். இது எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். வாக்காளர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். நியாயமான தேர்தல்கள் என்பது தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்குமே, ஆனால் அது மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் வாக்காளர்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கலாமே என்றும் முதலமைச்சர்கள் பல்வேறு கேள்விகளை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்துக்கு தனது எக்ஸ் பக்கத்தின் மூலம் தெரிவித்திருக்கிறார். பாரி கார்த்திக், இந்தியா கூட்டணி எழுப்பிய கேள்வி இந்தியா கூட்டணி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பதில் கூடுதல் கேள்விகளை தேர்தல் ஆணையம் எழுப்பியிருக்கிறது. ஒரு பல்வேறு அதிர்ச்சியும் கேள்வியும் உள்ளாக்கி இருக்கிறதா முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி தன்னுடைய பல கேள்விகளை அவர் முன் வச்சிருக்கக்கூடிய நிலையில புதிய வாக்காளர்கள் குறித்து அவர் என்னென்ன கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்திற்கு? தேர்தல் ஆணையம் அதாவது தொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாமல் மேலும் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டி தற்போது 7 கேள்விகளை தேர்தல் ஆணையத்துக்கு முன்வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் கூறியது போல இந்த புதிய வாக்காளர் பதிவு வழக்கத்துக்கு மாறாக குறைவாக உள்ளது என்றும், இந்த இளம் வாக்காளர்கள் கணக்கிடப்பட்டார்களா? தகுதிக்குரிய நாளில் 18 வயது நிறைவுற்ற எத்தனை இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பதை தரவுகள் ஏதேனும் இருக்கிறதா என்று முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருமே வாக்களிக்க, இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய வாக்களிக்க தகுதியானவர் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வழிவகுத்திருக்கிற நிலையில் தற்போது அது தொடர்பாக ஏன் குறைவாக இந்த எண்ணிக்கை இருக்கிறது என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். புதிய வாக்காளர்களின் பதிவு வழக்கத்துக்கு மாறாக குறைவாக உள்ளது என்றும், இந்த இளம் வாக்காளர்கள் கணக்கிடப்பட்டிருக்கிறார்களா? தகுதிக்குரிய நாளில் 18 வயது நிறைவுற்ற எத்தனை இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பதை தரவுகள் சொல்ல இருக்குமா என்னும் கேள்வி கேட்பதன் மூலம் புதிய வாக்காளர்கள் எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என அதற்குரிய தரவுகளை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இதை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னதாகவும் வீடுதோறும் வாக்காளர்களுக்கான அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும். அது மட்டுமல்லாமல்
பிறப்பு இறப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கணக்கிடப்பட்டு இறப்பு கூறுகள் அனைவருமே தகுதி நீக்கம், அதாவது வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டு மீதப்போர்கள் மட்டுமே கணக்கிடப்படும். அதன் அடிப்படையில் இந்த வீடுதோறும் நடந்த கணக்கெடுப்பு நடத்தி எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்க என்று உள்ளிட்ட 7 கேள்விகளை முதலமைச்சர் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தற்போது தனது எக்ஸ் பக்கத்தின் மூலம் தெரிவித்திருக்கிறார். ஷாம். தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தான அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.